சின்ன ஸ்டோரி நம்ம பார்ப்போம். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஜூஸ் கடைக்கு போயிருந்தேன். ஜூஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூஸ், ஒவ்வொரு ஜூஸில் ஒவ்வொரு பார்சல் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஒரு கடை, நல்ல டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போய் வாங்க போனேன். ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஜூஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது அந்த ஜூஸ் போட்டவர் ஸ்ட்ரா வந்து தேடினார். ஸ்ட்ரா போடணும் இல்லையா, அந்த ஸ்ட்ரா வந்து தேடினார். அது ஏன் அது தேடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்து எடுக்கிறாரு. ஸ்ட்ரா ஏன் இப்படி பார்த்து எடுத்துட்டு இருக்காருன்னு யோசிச்சாங்க. எடுத்து வைக்க வேண்டியதுன்னு ஸ்ட்ரா எடுத்து வச்சு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகே, வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாரும் அவங்கவுங்க அந்த ஜூஸ் பாக்கெட் எடுத்து கிளாஸில் வச்சு குடிக்கும்போது அந்த ஸ்ட்ரா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு கலரில் இருக்கு. அந்த ஜூஸ் ஒவ்வொரு ஜூஸ் வந்து பச்சை கலரில் இருக்கு, ஒரு ஜூஸ் வந்து பிங்க் கலர், ஒன்று வந்து லைட் ப்ரௌன், ஒரு yellowish கலர். அந்த ஃப்ரூட்டை பொறுத்து ஒவ்வொரு ஃப்ரூட்டு ஜூஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஜூஸ் போட்டவர் அந்த ஜூஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரா தேடி இருக்காரு. அப்போ நமக்கு அது தெரியல. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிரீன் கலரில் ஒரு ஸ்ட்ரா, பிங்க் கலரில் ஒரு ஸ்ட்ரா, ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்ட்ரா, எல்லோ கலரில் ஒரு ஸ்ட்ரா, அந்த ஜூஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஸ்ட்ராவில் என்ன இருக்குது, நம்ம என்ன கலர் ஸ்ட்ரா கொடுத்தாலும் எடுத்து குடிக்க போகிறோம், தட்ஸ் ஆல், வேற ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன இருக்குது? ஆனால் ஒரு சின்ன விஷயம்தான், நம்ம நினைக்கிறோம் ரொம்ப சின்ன விஷயம். ஆனால் அவருக்கு அது வந்து ஒரு 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 பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சர்வ் பண்ணுறோம், கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம நிறைய பார்த்துருப்போம் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரால என்ன இருக்குது, ஆனால் அந்த ஒரு அந்த ஜூஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் மேட்சிங்க ஒரு ஸ்ட்ரா. அவருக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். இத்தனைக்கு அவர் ஓனர் கிடையாது, கண்டிப்பாக ஓனர் கிடையாது. அவர் வந்து ஒரு வேலை பார்க்குறவர். இப்போ சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி ஒரு பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பேஷன் நம்ம சொல்கிறோம், பேஷன்னா ஒரு லவ், அதை பிடிச்சி பண்ணுறது அந்த வேலையை. சம்பளம் வாங்குறோம், ஏதோ ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் அதில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட லவ் பண்ணி அந்த வேலையை பண்ணுறது ரொம்ப கம்மியான பேரை தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஜூஸ் கடையில் உண்மையிலே அவரை வந்து மறக்க முடியாது. திரும்பவும் என்ன ஆச்சுன்னா, நான் அந்த ஜூஸ் கடையை தேடி தான் வந்து ஜூஸ் வாங்க போகிறேன். இத்தனைக்கும் நம்ம வீட்டுக்கும் அந்த ஜூஸ் கடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர். ஜூஸ் நல்லா இருக்கும், ஓகே, அந்த கடையில் நிறைய கூட்டம் இருக்கும். பட் அதை தாண்டி இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது வந்து கஸ்டமர் ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இது ஒரு அருமையான விஷயம். பேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குது. அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். வாட் இஸ் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ், அந்த வேலையை வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணுறதுங்கிறது அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. இன்றைக்கி நான் ரெகுலராக அந்த கடைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விஷயம்தான். ஸோ அது ஒரு அருமையான ஒரு விஷயம், ரைட்? ஸோ நம்ம எல்லாருக்கும் நம்ம ஒரு பெரிய லெசன் என்னன்னா, நம்ம செய்கிற வேலையில் பேஷனேட்டாக இருப்போம், பேஷனோட வேலை செய்யணும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிவார்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். வணக்கம்.